மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்கே அணியுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய எம்எஸ் தோனி அவர்களுடைய தற்போதைய சொத்து மதிப்பு சுமார் 380 கோடி வரைக்கும் அவர் இழப்பை சந்திக்கிறாரு. 380 கோடி வரைக்கும் கடந்த ஒரு வாரங்களுக்குள்ளாக அவர் இழப்பை சந்திக்கிறான்றது ஒரு கெடுவாய்ப்பான செய்தி. அது அவர் நல்லா விளையாடுறதுனாலையோ இல்லாட்டி ஐபிஎல் அவருடைய தொடர் வீழ்ச்சினாலேயோ கிடையாது. அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமே இந்த 320 கோடி இருக்கு இல்லையா, அதனுடைய இழப்பு தான். அது என்ன அப்படின்னா, அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு ஈவி கம்பெனி, அதாவது ஈவி டாக்ஸி கம்பெனி, நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்தா இல்லாட்டி பெங்களூரு டெல்லியில் பார்த்தா அந்த நிறுவனங்களாக பார்க்க முடியும். வெறும் ஈவி கார்ஸ் மட்டும்தான். அதை இவங்க உங்களுக்கு டாக்ஸி சர்வீசஸ் கொடுத்தாங்க, ஓலா அந்த உபர் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நிலைமையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தின் மீது ஏகப்பட்ட புகார்கள், அது ஒரு 6 நாட்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. வலைத்தளங்கள் முழுவதுமாக இந்த குறிப்பிட்ட டாக்ஸியை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாருமே பெரிய அளவு ஒரு முக்கியமான புகாரை வச்சாங்க. அதனால் சொல்லாமல் எல்லா டாக்ஸியுமே கேன்சல் ஆகிருக்கு. அது எதனால் கேன்சல் ஆச்சு, எதனால் தோனி அவர்கள் சுமார் 300 கோடி வரைக்கும் இழப்பை சந்திக்கிறார் அப்படி கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி செபி ஒரு செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஃப்ராடை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃப்ராடின் மதிப்பு சுமார் 300 கோடிக்கு மேலே. அந்த ஃப்ராடு யார் செய்கிறா அப்படின்னா, இந்த ப்ளூ ஸ்மார்ட் நிறுவனத்துடைய ஃபவுண்டர்ஸான அன்மோல் சிங் ஜக்கி, அதுக்கப்புறம் புனித் சிங் ஜர்கி, இந்த 2 பேரும் அண்ணன் தம்பி. இவங்க 2 பேர் மீது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை சிபி கண்டுபிடிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அடுத்த 4 நாட்களில் அன்மோல்ன்ற அந்த குறிப்பிட்ட நபர் இல்லை, அவருடைய தம்பி புனித் அவர்கள் அதை சுற்றி வழங்கப்படுறாரு. இடி அவரை கஸ்டடிக்கு எடுக்கிறாங்க. அவருடைய நிறுவனம் மிக முக்கியமாக, அதுக்கு தாய் நிறுவனம் ஜென்சோல் நினைக்கிறேன், அந்த நிறுவனம் முழுமையாக இடி தன்வசப்படுத்தி முழு ரைடை தொடங்குறாங்க. இந்த ப்ளூ ஸ்மார்ட்டோடைய தாய் நிறுவனமாக, அதாவது அந்த நிறுவனத்துக்கு அதிக முதலீடு செஞ்சது இந்த மகாராஷ்டிரா குஜராத்தை சேர்ந்த இந்த அன்மோல் பிரதர்ஸுடைய இன்னொரு நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தின் வழியாக இவங்க நிறைய ஃபண்டை கலெக்ட் பண்ணி இந்த நிறுவனத்துக்கு கொண்டு வரது வேலையை வச்சுருந்தாங்க. ஆனால் மிக முக்கியமானது என்ன பண்ணால், தோனியோ தீபிகா பட்டவன் போன்றவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் இருந்து சுமார் 980 கோடி வரைக்கும் இவங்க லோன் வாங்கியிருந்தாங்க. என்னன்னு சொல்லி லோன் வாங்குறாங்க அப்படின்னா, சுமார் 6400க்கும் மேற்பட்ட கார்களை ஈவி காரை நாங்கள் வாங்க போகிறோம், அதன் வழியாக இந்த டாக்ஸி சர்வீஸை விரிவுபடுத்த போகிறோம்னு சொல்லி வாங்குறாங்க. அதன் வழியாக சுமார் 950 கோடிக்கு மேலே இவங்க லோன் வாங்குறாங்க. இதை வாங்கும்போது 6400 கார்கள் வாங்குறத அவங்க உறுதிமொழி அளிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க வாங்கின காரோட எண்ணிக்கை 4200 மட்டுமே. அதோட சேர்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க, சுமார் 300 கோடிக்கு மேலே அவங்களுடைய சோலார் சம்மந்தப்பட்ட, அதோட சேர்த்து ஈவி சம்மந்தப்பட்ட அந்த பவர் ஸ்டேஷனுக்கான ஸ்ட்ரக்சர் இதை உருவாக்க போகிறோம்னு அதுலேயே அவங்க முதலீடு பண்ணவே இல்லை. தோனி அவருடைய ஆட்டத்தை சமீபத்தில் ஒரு வெற்றிக்கு அப்புறம் அடுத்தடுத்து 4, 3, 2 வாங்கியிருப்பார். அது எல்லாத்துக்கும் பாதிப்புக்கு முக்கிய காரணமே இந்த ரைடு தான். ஏன்னா இவர் இதில் ஏற்படைய 200க்கும் மேற்பட்ட கோடி, 300 கோடி வரைக்கும் இதில் முதலீடு பண்ணியிருக்காரு. அந்த 300 கோடி வலிச்சுட்டு போகிறக்கான வழிகள் உண்டு. ஏன் அப்படின்னா, இந்த நிறுவனத்தினுடைய ஃப்ராடில் அந்த ஷேர் ஹோல்டர்ஸுடைய பங்கு வந்துடும். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸும் அவருடைய நஷ்ட லாபங்களில் முழுமையாக அவங்களுடைய பங்களிப்பு இருக்கிறதுனால இது உடனடியாக அவருக்கு மீள்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் 46 பிராண்டு, அது குறைஞ்சபட்சம் 12 பிராண்டுக்காக இவர் நடிக்கிறாரு. அதன் வழியாக 200 கோடிக்கு மேலே இவர் சம்பாதிக்க முயற்சி பண்ணுறாரு. அதன் வழியாக இப்படியான முதலீடுகள், ஸ்போர்ட்ஸ் ஃபிட் வேர்ல்டுன்னு ஒரு 200க்கும் மேற்பட்ட ஜிம் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் மகி ரெசிடென்சின்னு ஒரு 50க்கும் மேற்பட்ட ஹோட்டல்ஸை உருவாக்கியிருக்காரு. இப்படி அடுத்தடுத்த தளங்களை உருவாக்குறல அது எல்லாமே இவருக்கு எக்கனாமிக்கல் சோர்ஸ். அதில் மிக முக்கியமான முதலீடு இந்த நிறுவனம். இப்போ இந்த முதலீடு முழுமையாக காலியாகுதில்ல, இப்போ அதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய தேவை இந்த தோனி அவர்களுக்கு உண்டு. எனவே அடுத்த 2 சீசனுக்காக இவர் ஆடுவார். இப்போ எல்லாராலுமே பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எம்எஸ் தோனி கொஞ்சம் புத்திசாலித்தனமான ஆள், நிதானமான ஆள். இது வரைக்கும் அப்படி ஆள் தான். ஏன்னா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஆரம்பித்து அவர் தன்னுடைய பிச்சில் ஆடுற வரைக்கும் எல்லா இடங்களுமே அவர் ஒரு நிதானமான ஆள், புத்திசாலித்தனமான ஆள் இருந்தாங்க. அந்த வகையில் எம்எஸ் தோனி அவர்களுடைய முதலீடுகள், இந்த முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எல்லா காலமும் பாராட்டுகள் தெரிவித்தாங்க. ஆனால் சமீபத்தில் அவருடைய ஆட்டத்தை பாதிக்கும் அளவுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாறி இருக்கு. இல்லாட்டி அவருடைய பாதிப்பு எல்லா தளங்களையும் உணர முடியுது. இது மட்டும் கிடையாது, மகி ரெசிடென்ஸில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட இடங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. இது வழியாக இந்த ப்ளூ ஸ்மார்ட் உருவாக்கக்கூடிய நஷ்டம் மட்டும் சுமார் 300 கோடிக்கு மேலே. இதில் இந்த ப்ளூ ஸ்மார்ட்டில் இருக்கக்கூடிய மிக சிக்கலான விஷயம் என்ன, அது அவர் தலையிலும் சேர்ந்து விழுகுது என்ன அப்படின்னா, இதில் இந்த வேலெட்டில் நிறைய பேர் காசு பிடிச்சிருப்பாங்க. அது எல்லா பேருமே ஏறக்குறைய சுமார் 1 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ்க்கு இந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை ப்ளூ ஸ்மார்ட்டுக்கு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரைடு வந்து அடுத்த 2 நாளில் தங்களுடைய ஆப்ரேஷனை முழுமையாக க்ளோஸ் பண்ணுறாங்க. எப்படி பெங்களூரு, அதுக்கப்புறம் டெல்லி, அதுக்கப்புறம் பிற இடங்களில் இவங்களோட முக்கியமான சர்வீஸை க்ளோஸ் பண்ணுறாங்க சொல்லாமல் கொள்ளாமல். எனவே அந்த க்ளோஸ் பண்ணுற அன்னைக்கு வேலெட்டில் இருந்த எல்லா ஃபண்டையும் இவங்க திரும்ப கொடுத்தாகணும். ஆனால் அது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் சிபி மேற்கொண்ட அந்த நடவடிக்கையின் அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் இமெயில் அனுப்புகிறாங்க, உங்களுடைய பணங்கள் எல்லாம் அடுத்த 90 நாளில் வரணும். இது நடக்கிற காரியமும் கிடையாது. ஏன்னா 90 நாள் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வட்டி முதல்ல சேர்த்து கொடுத்தாகணும் அப்படின்னு நீதிமன்றங்கள் உத்தரவிட வாய்ப்பு உண்டு. இந்த எல்லா தலைவலியும் எம்எஸ் தோனி அவர்கள் மேலேயும் விழுக்கிற வாய்ப்பு உண்டு. எனவே
இப்போ எம்எஸ் தோனி இதுலேருந்து வெளியே வரணும்னு வச்சுக்கவேன். அதனால அவர் 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இந்த ஐபிஎல் இல்லைன்னா அடுத்த ஐபிஎல் நல்லபடியாக விளையாண்டு போகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அடுத்த ஐபிஎல் நான் விளையாடுவேன்னு சொல்கிறாரு. விளையாட விட தேவையும் இருக்குது. ஏன்னா 300 கோடி கூட கிடையாதுப்பா, வந்து விளையாண்டு தான் ஆகணும். இப்போ இந்த நிலைமையில் இந்த ப்ளூ ஸ்மார்ட் நிறுவனம் மீண்டும் மீள்றதுக்கான வாய்ப்பு உண்டானா எனக்கு ஸ்கேம் தான் பெருசாக போய் முடியுது. ஏன்னா இவங்க 900 கோடி வாங்கிட்டு லோனை அதில் சுமார் ஒரு 500 கோடி செலவழிச்சிட்டு மீது 400 கோடி வரைக்கும் வாயில் போட்டிருக்கானுங்க. அந்த 400 கோடி கலக்க போய் அந்த ஷேர் மொத்தம் விழுந்துருச்சு. அந்த ஷேர் எதிர்க்கிற வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு போனதுக்கப்புறம் ப்ளூ ஸ்மார்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவங்ககிட்ட இருந்த சுமார் 4000க்கும் மேற்பட்ட காரை ரிஃப்ளெக்ஸர் ஃப்ளெக்ஸ் நினைக்கிறேன், அந்த நிறுவனத்துக்கு சுமார் 4000க்கும் மேற்பட்ட காரை விற்பனை செய்கிறாங்க. எனவே இவங்களுடைய ஒட்டுமொத்த ஆப்ரேஷனில் பெரும்பகுதியை ஷட் டவுன் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் மீள முடியாத அந்த பிரதர்ஸ்க்கு தெரியுது. ஆனால் இதில் யாரோட காசும் கிடைக்குது? எம்எஸ் தோனி அவருடைய காசும் கிடைக்குது. இப்போ அதுக்கு என்ன பதில்? எனவே அவர் அதை பார்ப்பாரா இல்லை உங்களை பார்ப்பாரா? இப்போ என்ன தான் ஃபார்ம் அவுட் ஆனாலும் சரி, இல்லை என்ன தான் நடந்தாலும் சரி, அடுத்த தடவை நிதானமாக அவர் ஒரு டிஷர்ட் போட்டு வருவார், இந்த எண்டுன்னு போட்டுட்டாரு, இதாண்டா கடைசி சீசனு அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க 2000 ரூபா விற்க வேண்டிய டிக்கெட்டை 15,000க்கு வாங்கி பார்க்க தான் போகிறாங்க. அவங்க புத்திசாலித்தனமாக நிதானமாக நகர்றாங்க. உங்களுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் தேவையான இது அதோட நிற்க போகிறதும் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த முறை எண்டுன்னு ஒரு டிஷர்ட் போட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த முறை வந்து அவங்க பொண்ணை கூட்டி வருவார், அவங்க பொண்ணு வந்துருக்குப்பா இதாம்பா லாஸ்ட் சீசன் கிளப்பி விடுவாங்க, அதையும் நம்புவாங்க. கடந்த 4 சீசனை கிளப்பி விட்றாங்க. என்னன்னு இதுதான் எண்டு, இதுதான் முடிவு, இதுதான் காரணம், இந்த பாருங்க இதனால தான் இது அப்படின்னு எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆக போகிறாங்க மட்டும் 4 வருஷமாக ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. அந்த 4 வருஷமாக ஊரை ஏமாத்தினாங்க பாருங்க, அது இது இந்த ஸ்கேம் நடந்திருக்கு. இது இந்த ப்ளூ ஸ்மார்ட்னு ஊரையே நீங்கள் ஏமாற்ற போய் ஆனால் ஒன்னே ஒருத்தர் ஏமாத்தினா பாரு, அதுதான் எனக்கு பெரிய காமெடியாக இருக்குது. ஏன்னா ப்ளூ ஸ்மார்ட்ன்ற நிறுவனம் வரும்போது பேசிக்காக வந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ப்ளூ ஸ்மார்ட் நிறுவனம் ஏதாவது கார் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறான்னு இல்லை. அப்புறம் டாட்டா போல கம்பெனி வந்து ஈவியை வாங்கி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மற்றவங்களுக்கு டாக்ஸி ஓட போகிறாங்க. பெரிய பெரிய நிறுவனம்னா டிசிஎஸ் போன்ற நிறுவனம். ஏடா அடே டாட்டா உற்பத்தி பண்ணுற வாகனத்தை வாங்கி டிசிஎஸ் அதோடைய இன்னொரு நிறுவனத்துக்கே நீ அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் கொடுக்க போகிறேன்னா இது என்ன மாதிரியான ஐடியா? அவன் ஐடியா போட்டது இது கிடையாது. இவி சர்வீஸ்ன்ற பேரில் முக்கியமான பிரபலங்கள்ட்ட பெரிய காசு சுருட்ட பார்த்துருக்கான். அதோட பேங்க்லேயும் காசு சுருட்டிருக்கானுங்க இந்த அண்ணன் தம்பி 2 பேரும். அதில் நம்ம தலை மாட்டிக்கிட்டாரு, தலையிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.